வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பெரிய அண்ணன் சென்செக்ஸோட எக்ஸ்பிரி. ஸோ எப்பவுமே நிஃப்டி எக்ஸ்பிரியோட சென்செக்ஸ் எக்ஸ்பிரியில் ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா மார்க்கெட் ஒரு எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணி அந்த டைரெக்ஷனில் போகும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஸோ இது எப்பவுமே சென்செக்ஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டைம் வேல்யூ எப்படி நமக்கு இன்றைக்கி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கக்கூடும் நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத நினச்சிக்காதீங்க. ஸோ நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்தராக மார்க்கெட்டை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இல்லைனா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ட கேட்டுட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளோட நிஃப்டியோட ஸ்பாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அதில் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்மளோட டூல். ஸோ இந்த டூல் என்ன அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 5 மினிட்ல நமக்கு எல்லா லெவல்ஸுமே கொடுத்துரும். ஸோ இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்மளோட லெவல்ஸ் என்ன அப்படின்னா நம்ம இதில் என்ன முடிவு பண்ணுறதுன்னா, ஸோ ஓப்பன் அபோவ் போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் எனக்கு. ஓகேவா? ஸோ பை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. செகண்ட் ஒன்று R1. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 1. ஸோ அங்கேருந்து ரிவர்சல் ஆன மார்க்கெட் கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா R2ல S2ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ S2 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி அகைன் செல்ல இருந்து S3. ஸோ இப்படி தான் இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பிரியில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆன மார்க்கெட் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல தான் இந்த பிஓசி எல்லாமே இருந்துச்சு. இந்த பிஓசி இந்த வேல்யூ ஏரியா எல்லாமே இந்த இடத்துல இருந்துச்சு. கீழே இந்த லைன்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ மார்க்கெட் மொமெண்டம், அதாவது எங்கே வால்யூம் ட்ரேட் ஆகுதோ, எங்கே அதிக நேரம் ட்ரேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது சேஞ்சஸ் ஆகிக்கும். ஸோ இது நம்ம டூல். அப்போ நம்ம டூல் படி எனக்கு காலையில் ஓப்பன் ஆனோன்னே ஓப்பன்லேருந்து மேலே போனோன்னே ஸோ R1 அப்படிங்கிறது என்னுடைய ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அங்கேருந்து இண்டெக்ஸில் ஒரு ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம ஆப்ஷன், அதாவது நம்மளோட டைம் வேல்யூ என்ன சொல்லியிருக்கு நமக்கு அப்படிங்கிற விஷயத்த இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஓகேவா? ஸோ டைம் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூவில் ஃபஸ்ட்டு டார்கெட் நமக்கு இருக்கும். ஸோ இது கீழே இருக்குது எல்லாமே டைம் வேல்யூ. கீழே இருக்க 3 லைன்ஸ் எல்லாமே டைம் வேல்யூ. காலோட டைம் வேல்யூ, புட்டோட டைம் வேல்யூ, ஸோ ஈக்குவல் டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு கால் மேலே போயிருக்கு. மேலே இருக்கக்கூடியது காலோட கேண்டில். இங்கே நான் புட் ஆப்ஷன் வச்சுருக்கேன் சார்ட்டு 23,500. ஓகேவா? ஸோ இன்றைக்கி இண்டெக்ஸ் ஓப்பன் 23,530 நினைக்கிறேன் எக்ஸாக்ட். ஸோ அதிலிருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆமாம் 23,530 கரெக்ட். இந்த ஸ்பாட்டோட ஓப்பன் 530. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 500 எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ 500 அப்படிங்கும்போது எனக்கு இது மேலே போயிட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது. அதே டைம் தான் எனக்கு இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இண்டெக்ஸில் இங்கேருந்து எனக்கு ரிவர்சல் ஆகுது இல்லையா? ஸோ இது ஒன்று. ஓகே. இங்கேருந்து விழுந்த மார்க்கெட் அகைன் திருப்பி இந்த ப்ரீமியம் பாருங்கள், புட் ஆப்ஷன் இந்த டார்கெட் 1ல் சப்போர்ட் எடுக்கு. கீழே வரும்போது டார்கெட் 1 கொடுத்துருவேன் லைன். ஸோ இது நீங்கள் என்னன்னா இந்த டூலில் மார்க்கெட், அதாவது ஸ்பாட்டோட ஓப்பன், அப்புறம் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸு, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஓப்பன் என்ன அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டார்கெட் லெவலு எது நமக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த டூலில் வந்துடும். இந்த டூல் பற்றின விஷயம் நேற்றுக்குள்ள வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிற மெசேஜோ இல்லைனா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து இது சப்போர்ட் எடுக்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுறேன். திருப்பி அகைன் மார்க்கெட் பாருங்கள், புட் ஆப்ஷன், அதாவது நான் எடுத்திருக்க புட் ஆப்ஷன் கேண்டில் மேலே போகுது. ஸோ அந்த டைமில் எனக்கு இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு போன டைம் 10:45. 10:45க்கு எனக்கு என்ன நடந்திருக்கு? 10:45. எஸ். ஸோ 10:45. ஆமாம், 10:45க்கு எனக்கு சப்போர்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக R3ல் இருக்குது. அப்போ R3ல் இருக்கிறப்போ நான் புட் ஆப்ஷன் இப்போ ஃபர்தராக மார்க்கெட் இன்னும் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல போய் எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே எனக்கு மார்க்கெட் சப்போர்ட்டில் நிற்கிது. சப்போர்ட்டில் இருந்து ரிவர்சல் ஆகலாம். அப்போ ரிவர்சல் ஆகும்போது நம்ம கால் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ கால்க்கான டைம் வாய்ப்புக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். டைம் வேல்யூக்கு மேலே கால் ஆப்ஷன் வரணும். அப்போ நமக்கு இண்டெக்ஸில் அங்கே ரிவர்சல் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அது நெக்ஸ்ட் நடந்திருக்கு. எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 11:20, 11:25. இந்த 2 டைம் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ 11:20, 11:25 எக்ஸாக்டாக 11:10, 11:20, 15. ஓகே, 11:20, 11:25. ஸோ 11:20க்கு எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு மேலே வந்துருச்சு. இன்றைக்குள்ள ஓப்பனுக்கு மேலே எனக்கு 11:20க்கு வந்துருச்சு இந்த ப்ரீமியம்.
கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 11:20க்கு எனக்கு ஓப்பனுக்கு மேலே வந்துட்டு, அதாவது இண்டெக்ஸில் ஸ்பாட்டில் ஓப்பனுக்கு மேலே, ஓப்பனுக்கு கீழே வந்த ப்ரைஸு ஓப்பனுக்கு மேலே வந்துடுச்சு. அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு சிக்னல் கிடைக்கி, ஸ்பாட்லேயும் ஒரு சிக்னல் கிடைக்கி. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு 11:20, 11:25 எக்ஸாக்டாக எனக்கு வந்துட்டு கால் சைடில் வந்துட்டு நமக்கு சிக்னல் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு டைம் வேல்யூவோட இது. ஸோ இன்றைக்கி டைம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ டைம் வேல்யூ பார்த்தீங்கன்னா கால் சைடில் நமக்கு வந்துட்டு ₹194 அப்படிங்கிறது கால் சைடில் டைம் வேல்யூ. அதே மாதிரி புட் சைடில் பார்த்தோன்னா ₹207 அப்படிங்கிறது டைம். ஸோ புட் சைடில் ₹207 அப்படிங்கிறது டைம் வேல்யூ. ஏன்னா புட் சைடில் பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ அதில் இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்காது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்பமே அது வந்துட்டு இங்கே முழுமையாகவே வந்து டைம் வேல்யூ மட்டும்தான் புட் சைடில் இருந்து, அதனால தான் அதில் டைம் வேல்யூ 207 அப்படின்னு காட்டும். ஸோ இந்த ரெண்டு டைம் வேல்யூ நம்ம ஈக்குவல் பண்ணோன்னா வரக்கூடிய டைம் வேல்யூ தான் ₹200 அப்படிங்கிறது வரும். ஸோ ₹200 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் டைம் வேல்யூ. ஸோ அந்த ஆவரேஜ் டைம் வேல்யூக்கு கீழே என்ன நடந்திருக்கு, மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னல 250 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அங்கே இருந்துட்டு அது ரிவர்சல் ஆகுது. ரிவர்சல் ஆன மார்க்கெட் அதுக்கப்புறம் இந்த டைமில் ரிவர்சல் ஆகும்போது பாருங்கள், இது ஆக்சுவலாக இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது. புட் ஆப்ஷன் வந்து சப்போர்ட்டில் தான், சப்போர்ட் 1லேருந்து சப்போர்ட் இருக்குது. ரெண்டு பக்கமே இதில் பார்த்தீங்கன்னா நான் காட்டியிருப்பேன். அதாவது என்னென்னா இங்கே எப்படி ஒரு டார்கெட் லைன் இருக்கோ அதேமாதிரி புட் சைட்லேயும் டார்கெட் லைன் இருக்கும். எந்த ப்ரீமியம் மேலே வருதோ அதுக்கான ஃபஸ்ட்டு டார்கெட்டு, எந்த ப்ரீமியம் கீழே வருதோ அதுக்கான ஃபஸ்ட்டு டார்கெட். எல்லாமே டைம் வேல்யூ கால்குலேஷன் தான். ஓகேவா? சரி. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆக்சுவல் நடந்திருக்கு. எப்போவுமே வந்துட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பிரி அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்கும். மார்க்கெட் வந்துட்டு நம்ம நினைக்கிற டைரெக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும், டக்குன்னு ரிவர்சல் ஆகும். ஸோ ரிவர்சல் ஆகிட்டு நம்ம வந்துட்டு மாறி நம்ம வந்துட்டு போயிட்டு ஆப்போசிட்டாக பார்த்தோம் அப்படின்னா அப்போவும் நமக்கு வந்துட்டு அங்கே இதாகும். ஸோ இது எப்போவுமே சென்செக்ஸில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் நம்ம கொஞ்சம் இந்த டைம் வேல்யூ நம்மளோட சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது எல்லா நாட்களுமே நமக்கு வந்துட்டு கொஞ்சம் பாசிபிள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த விஷயம். இந்த டூல் பற்றின விஷயம் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ 9487526393. ஸோ இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா கால் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.